ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிச்சஸ்ட் மேன் இந்த கேம் எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் நம்ம பீக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம பிஏ யோசிச்சிருப்பான் ஒரு பொண்ணை ஹையர் பண்ணலான்னு. அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கா. அவளோட பேர் சின் ஹைலோ. நம்ம ஹைலோ அப்படின்னே சொல்லலாம், இல்லை அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வாட்டமாக இருக்கும். அந்த பொண்ணு வந்தோடனே அவளோட ரெசியூமை பற்றி கேட்குறான். என்னோட ரெசியூமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னார் உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதனால எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் தயங்காம. ஒரு சைடு திடீர்னு தான் நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகும், என்ன இது இங்கே நான் தானே பாஸ். அதனால ஆள் அங்கே சொல்கிறான், உன்னோட ரெசியூமு உன்னோட ஸ்கில்லு எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு விஷயம், நான் உன்கிட்ட வந்தா ஒண்டி தான் நீ அட்வைஸே பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. மற்ற டைம்ல நீ கம்மன் இருக்கணும், ஓகேவா? சரி அவ்வளவுதானே, நம்ம பாத்துக்கலாம். என்கிட்ட இன்னமும் ஆஃபீஸ் இல்ல, அதுக்கான வேலையை ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதான். இதை கேட்கிற அவ ஷாக் ஆகுறான், இன்னது ஆஃபீஸே இல்லையா? நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஆஃபீஸ் அவங்க ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த ஏரியாவும் செம பெருசா இருக்கு. கரெக்டா இதோட விலையே 3 லட்சமா. இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எவ்வளோக்கு நீங்க பணத்தை போறீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அங்க இதை பத்தி அவங்க பேசுவாங்களா? உடனே ஒரு நடுவில் வந்து சொல்றாரு, 3 லட்சம்னு கவலைப்படாதீங்க, நான் டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறேன். அட என்னையா நீ புரிஞ்சிக்க மாட்டேற? நீ லைஃப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. நல்லா ஆனா உனா டிஸ்கவுண்ட் தராம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். கவலைப்படாத, நான் டபுள் மடங்கு பே பண்றேன், கிட்டத்தட்ட 7 லட்சம். கேட்டவுடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அட சாரு, எங்கயா இருந்தீங்க? ரொம்ப தேங்க்ஸ், நீங்க உண்மையிலேயே ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கீங்க. ஆபீஸ நம்ம ஆளு வாங்கிட்டான், இன்னமும் அதுக்கான பொருள் எல்லாத்தையும் வாங்கணும்ல. அதுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் அவன் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அங்க சிஸ்டம் வார்னிங் கொடுக்க ஆரம்பிக்குது. 1.5 மில்லியன் இல்ல 1 மில்லியன், அதுக்கும் அவங்க வார்னிங் வருது. அதனால ஃபைனலா அவன் 8 லட்சம் அப்படின்னு சொல்றான். 8 லட்சத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால முடியுமோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டா வாங்கி போடு. நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கணும், ஹை ஸ்பெக்ஸா இருக்கணும். எம்ப்ளாயிஸுக்கு பாரம்பரியமே நம்ம பார்க்க கூடாது, ரொம்ப தரமான பொருளா வாங்கி போடணும். உங்களுக்குன்னு டீக்கான ஒரு ஏரியா, கெஸ்ட் ரூம் எல்லாமே விலை உயர்ந்த பொருளா இருக்கணும். ஒரு இடத்துல பிளான்ஸையும் நீ அங்கங்க வைக்கணும். ஏன்னா பச்சை பசேல்னு இருந்தா அங்க இருக்கிற காத்தும் அடிக்கடி பியூரிஃபை ஆகும். அதே மாதிரி மீட்டிங்னு தனி ஏரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியாஸ் நீ பண்ணணும். எல்லாமே ஓகே தான். நான் என்ன சொன்னேன், கொஷினை கேட்க கூடாது. அது இல்ல இருந்தாலும் நான் கேட்டுதான் ஆகணும். என்னன்னா உங்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணலையே. நான் இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக தான் யோசிச்சீங்க, உங்களை நீங்க மறந்துட்டீங்களே. உண்மையிலே இப்பதான் நீ ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு காட்டுற. உன் இஷ்டத்துக்கு உனக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ண. ஹீரோவால அவனுக்குன்னு எதையும் வாங்கி போட முடியாது. அப்படி பண்ணா இது உங்க சிஸ்டம் வந்து ஏத்துக்காது. அதனால ஆள் இப்படி சொல்லிட்டான். அங்க இதுக்கப்புறம் என்ன, எல்லாமே அங்க பக்காவா இருக்கு. ஆள் இங்கே தங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். அந்த இடத்துல ஒரு ரெசியூம்கான ஃபார்மை அவ கொண்டு வந்து தரான். இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருந்தாதான் அவங்க வந்து ஜாப்லயே ஹையர் ஆவாங்கன்னு. அதை பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடுறான். வேணாம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்க? நான் இந்த ரெக்யூர்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும் ஒரு கேமை உருவாக்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்களால கேமை உருவாக்க முடியாது. இதுதான் இந்த மாதிரி இவ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்படி அவங்களால கேமை உருவாக்க முடியலனா அவ்வளவுதான், நான் ரூல்ஸை வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ரெக்யூர்மெண்ட் இருந்துதான் ஆகணும். சைடு என்ன பண்ணும் தெரியல. இதனால அசிஸ்டன்ட் போனிக்கிட்ட அவன் சொல்லிடுறான், இந்த விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நானே எனக்கான டீமை வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னமும் ஒரு குறை இருக்கு, உங்களோட லுக்ஸ் அதையும் நம்ம மாத்தணும். ஏன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளை ஒண்டி வாங்கி போடக்கூடாது, நம்மளோட லுக்ஸும் அங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன, இதுக்காகவும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட வேண்டியதான். அங்க ஆளு போடாத ட்ரெஸ்ஸே இல்ல, ஒண்ணுமே போடாம இருக்கான். சில டைம் பொண்ணோட ட்ரெஸ், சில டைம் விலை உயர்ந்த ட்ரெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெஸ் அங்க வாங்குறான். கிட்டத்தட்ட இதுலயே 7 லட்சம் யுவான் அங்க செலவு பண்றான். இவனுக்கு இது வரைக்கும் 2 கேம் உருவாக்கியிருப்பாங்க, அந்த கார்டு கேம், டிரைவிங் கேம். அதுலயே கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் மேல ப்ராஃபிட் வந்திருக்கும். அதை லாஸ் பண்ண வேண்டிதான் இவனால செலவு பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி கண்ணா பின்னா செலவு பண்றான். அதே மாதிரி போத்துனா போதும், அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் இழக்க ஆரம்பிப்பேன். எனக்கு மாசம் மாசம் பயங்கரமா பணம் கிடைக்கும், 3 லட்சம் யுவானுக்கும் மேல. இப்போ நான் பணத்தை இழக்கணும்னா கண்டிப்பா யாங் மாதிரி ஒருத்தன் வேணும். ஆனா யாங் ஒண்டி போதுமான்னு கேட்ட கிடையாது, யாங் மாதிரி இன்னொருத்தனும் வேணும். எனக்கு தெரியும், அவன் இதுக்கு பக்கவா இருப்பான்னு நினைக்கிறேன். பாஷியோ அவன் தான் இதுக்கு கரெக்டானவன். அப்புறம் கெஃபேக்கு போய் அந்த பையனை தான் அவன் தேடுறான். லேடியும் சொல்றாங்க உள்ளதான் அவர் இருக்காரு, இவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதே டைம்ல ஏதோ ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு நினைக்கிறேன். பா வந்து ஒரு கேமிங் அடிக்ட், கேம் தான் விளையாடுவான். ஈவன் நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான், காலேஜை விட்டும் டிராப் அவுட் பண்ணிட்டான் ஆளு. அதனால அந்த இடத்துக்கு நம்ம யூ கிட்ட வந்து சொல்றான், ஹேய் வந்து உனக்காக ஒரு ஜாப் வச்சிருக்கேன், ஆனா ஆளு அங்க முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா உன்னை ரெக்ரூட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நீ ஒரு கேமை டிசைன் பண்ணணும், எனக்கு கேம் எல்லாம் டெவலப் பண்ண வராதே.
ஸ்டார்டிங்ல ஏதோ இவன் வந்து ஜோக் பண்றான் நம்மள வச்சு அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். நான் நம்ம ஒரு கட்டு பணத்தை வைக்கிறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனோட பேரை நம்ம யூன்னு வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். ஐயோ நீ தான் எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும். அதே மாதிரி மோசமான கேம்ஸே விளையாட போறியா இல்ல ஒரு புது கேமை நீ டெவலப் பண்ண போறியா? எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. அப்படி நீ யோசிச்சிட்ட வரணும்னு ஆசைப்பட்டா நீ கண்டிப்பா நாளைக்கு அங்க வந்து என்ன மீட் பண்ண. அங்க போகும்போது அங்க பின்னாடியே அவன் கூப்பிடுறான். நான் ஒத்துக்கிறேன். சீன்ல நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சா இதுல எவ்வளவு செலவாகும்னு. நல்ல வேலை எனக்கு செலவாகுது, அதே டைம்ல ப்ராஃபிட்டும் ஆகுது. அவ்வளவுதான், இதே மாதிரி என்ஜாய் பண்ண வேண்டியதான். அடுத்த நாளாவது ஒரு பர்சனும் ரொம்ப பயந்து போய் சொல்லின்னு இருக்கான். என்னோட பேர் ஹவாங் சிபோ, நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். மத்தியானம் ஆயிடுச்சா நம்மால பயந்து போய் வரான். ஆமா யாரு நீங்களும் என்ன மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா அப்படின்னு வச்சுக்கோ. கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த கம்பெனிக்கு எதுக்காக வந்திருக்க? உன்னோட கம்பெனி வந்து உனக்கு பிடிக்கலையா? பேடா இருந்துச்சா? ஆமா உண்மையை சொன்னா அவங்களுக்காக மாடா நான் உழைச்சேன். நான் கடைசியில எனக்கு முடி கொட்டி போறதா மிச்சம், விட்டா எனக்கு சொட்டியே விழுந்துரும் போல. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அங்க உள்ள வரும்போதே ஒரு பர்சனும் வராரு. அவரும் அவங்க சொல்றாரு, ஹே யுவாங் நீ வந்து இங்க என்ன பண்ற? கண்டிப்பா உன்ன மாதிரி ஒத்தனாலாம் இங்க செலக்டே ஆக முடியாது. நான் இவங்களோட கிரைட்டீரியா அதெல்லாம் ரொம்ப பங்கமா இருக்கு. ஆமா இவர் வந்து யாரு? இவரா? இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த அந்த கம்பெனியோட சுப்பீரியர் தான். கேம்லாம் டெவலப் பண்றதுல ஒரு மிகப்பெரிய திறமசாலி. ஓ அப்படியா? ஆனா இவர மாதிரி ஆளுங்களை கண்டிப்பா டெண்டா கம்பெனி ஏத்துக்காது. அப்போனா இவருக்கே அங்க இடம் இல்ல, எனக்கு ஒண்டி இங்க இடம் கிடைக்கவா போகுது? எனக்கு இந்த கம்பெனியை பத்தி ஒரே ஒரு விஷயம் ஒண்டி தெரியுது. செக்ரட்டரி அவ வந்து ரொம்ப பயங்கரமானவன் நினைக்கிறேன். அங்க உள்ள வந்தவனே, அட மிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாருமே சொல்ல அப்புறம் தான் உனக்கு தெரியுது அப்போனா நீங்க தான் இந்த கம்பெனியோட ஹெட்டா? ஆமா அதேதான். போச்சு நான் செத்தேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இன்டர்வியூக்கு அவன் வரான். அங்க இன்னும் அவனுக்கு பயமா தான் இருக்க. அந்த மாதிரி நான் வந்து போயிடுறேன், எனக்கு எப்படியும் எதுவும் கிடைக்க போதில்ல. என்ன ஆச்சு உனக்கு? இன்னமும் நீ உன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் கூட பண்ணல, அதுக்குள்ள போனா எப்படி? அப்பனா என்ன வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்க போறீங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன். கேட்கற அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா என்ன சொல்றீங்க? என்ன மாதிரி ஒரு பர்சனியா? எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தர போறீங்களா? அதேதான், இந்த மாதிரி நான் உனக்கு தர போறேன். என்னோட பழைய கம்பெனில லெட்டர் நான் போடல, நான் அது கூடிய சீக்கிரத்துல போட்டு வேணா வரேன். அப்படியா? கண்டிப்பா நாளைக்கு வந்து நீ மீட் பண்ண. அந்த சேலரி அது வந்து நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அந்த கம்பெனில 1500 யுவான் அவன் சம்பாதிச்சிருப்பான். அதனால ஆளு யோசிக்கிறான், அதையே கேட்கலாமா இல்ல ஏத்தி கேட்கலாமான்னு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்டி தான் இவனுக்கு இருக்கு. ஒரு 2000 யுவான் அவ்வளவு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்ல இருக்க? என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து கம்மியாவே சொல்றேன். அட நான் ஒன்னும் அதை சொல்ல வரல. வந்து கண்டிப்பா எங்கேயாச்சும் வாழ்வேன், அதனால ரெண்டுக்கே கிட்டத்தட்ட 1000 யுவான் போகும். அது போக சாப்பிடுறது அந்த மாதிரி விஷயம் அதுக்கே கிட்டத்தட்ட 800 யுவான் போகும். நிறைய இடத்துக்கு போயிட்டு வரணும், உன்னோட எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் போக அதெல்லாம் பத்தவே பத்தாது. அதனால உனக்கு நான் எக்ஸ்ட்ராவா 2000 யுவான் தரேன், 4000 யுவானை நீ வச்சுக்கோ. கேட்கிற யுவானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, நீங்களே என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. உங்க கம்பெனிக்காக நான் மாடா உழைக்க போறேன். கேட்கிறேன் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நெக்ஸ்ட் சீன்ல ஆளு நிம்மதியா இருக்கான். நான் எப்படியோ ஒரு 3 பேரை ஆளு ரெக்ரூட் பண்ணிட்டான். யோசிக்கும் போது அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்றான், உங்களுக்கு தெரியுமா ஒரு பொண்ணு வந்து வெளியில உங்களை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல இருக்கா. கேட்டா உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றான். என்ட்ரன்ஸ் அவ மொத்தமா பிளாக் பண்ணி வச்சிருக்கா. கேட்டா மீட் பண்ணி ஆகணும்னு சொல்றான். சரி அந்த பொண்ணை உள்ள வரவி. உள்ள வந்தோடனே நம்ம ஆளுக்கு தெரியுது, ஓ நீதானா? என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் ஏதோ தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன். உங்ககிட்ட சில பல கொஸ்டினை கேட்கணும். இந்த கேம்ஸ் இதை நீங்க உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? இதுல இருந்து ப்ராஃபிட்டை நீங்க எடுக்கணும்னு பாக்குறீங்களா? இல்ல அது ஒன்னும் என்னோட ஆப்ஜெக்டிவ் இல்ல. முக்கியமா நான் பணத்தை இழக்கணும், அதுக்காக தான் உருவாக்குறேன் அப்படின்னு மனசுல யோசிக்கிறான். அதாவது கொஸ்டின் என்னன்னா, நீங்க இதே மாதிரி பண்ணி மத்த கம்பெனிஸ் அப்படியே கீழே தள்ள போறீங்களா? இல்ல அதுவும் என்னோட ஆப்ஜெக்டிவ் இல்ல. மேசோனா அப்படி பண்ணா நான் எப்படி பணத்தை இழக்க முடியும்? உன்னாவது அவ கேட்கலான்னு போறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோவே சொல்றான், இந்த இடத்துல யாரு பாஸ்? நீ பார்த்தா கொஸ்டின் மேல கொஸ்டினை கேட்கிற. மேசோனா எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வந்திருக்கு, நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கினேன். அசிஸ்டன்ட் இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணை பத்தி நான் ரிசர்ச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஃபயரி ஸ்டுடியோல வேலை பார்த்திருக்கா. அங்கேயும் இவ ரிசைன் பண்ணிட்டா. சரியா பர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தானே வேணும். அதனால ஆளு ஒத்துக்கிறான், நீ என்னோட கம்பெனில வேலையை செய்யலாம். அதுக்கப்புறம் எண்டிங்ல ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த யுவாங் இருக்கான, முன்னாடி ஒரு பர்சன் இன்டர்வியூக்கு வந்திருப்பால, அவன் கிட்ட போய் திமிரா சொல்றான், உன்னை அவன் ஹையர் பண்ணல, ஆனா என்ன அவங்க ஹையர் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி கம்பெனில என்னால வேலை செய்ய முடியாது. கம்பெனில புது கேமை உருவாக்குற அளவுக்கு இனோவேட்டிவான மைண்ட் செட் இல்ல, அதனால தான் நான் அங்க போறேன். நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லையா? இது கேட்கிற ஒரு கடுப்பா வராரு. இங்கே எபிசோட முடியுது. இப்பதான் ஆளு கம்பெனியை உருவாக்கி இருக்கான். இதுக்கு மேலதான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். இப்போ ஹையர் பண்ண ஒருத்தங்களுக்கும் கேம்னா கூட என்னன்னு தெரியாது. சில பேருக்கு தான் லைட்டா ஏதோ ஸ்கில் இருக்கும். அவங்கள வச்சு எப்படி இவன் ஒரு கம்பெனியை ரன் பண்ண போறான். முக்கியமா ஆப்பனண்டா இருக்கிறவங்களும் சும்மா விட மாட்டாங்க, வச்சு செய்யலான்னு ஏதாச்சும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ணலான்னு பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.